ஹாய் காய்ஸ். எல்லா ஒர்க்லேயுமே we have to face the many challenges, but especially teaching profession is a noble. At the same time, இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா என்ன டீச்சிங் ப்ரொஃபஷன் தானே அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. பட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் challenges, ஒர்க் ப்ரெஷர், மெனி டாக்ஸிக் ஓரியன்டட் அண்ட் ஆல்சோ எவ்வளவோ நிறைய ஹர்டில்ஸ், அப்டக்கல்ஸ், எவ்ரிதிங் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் மீறி அந்த பசங்களோடு இருந்து நம்ம கிளாஸ் எடுத்து சின்ன சின்ன சந்தோஷங்கள் இருக்குது பாருங்கள். அதுக்கு நடுவில் நிறைய நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட்டே சம்டைம்ஸ் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று ரெண்டு பசங்களுக்கே சொல்லுவாங்க. பட் 50-60 பசங்களோடு இருந்தால் கூட நம்ம ஒர்க் பண்ணிடலாம். பட் சம் ஒர்க் ப்ரெஷருங்கிறது வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இன்றைக்கி என்னுடைய குட்டீஸ் கிளாஸ் பசங்க நான் அன்எக்ஸ்பெக்டடாக இந்த மாதிரி ஒன்று கொண்டு வந்து காட்டினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஒரு நாளைக்கு கெட்ட விஷயங்கள் நிறையா நடக்கும். அது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஆனால் நம்ம ஹியூமன் பிரெயின் அந்த கெட்ட விஷயத்தை தான் நமக்கு ரெக்கரிங் பண்ணும் மோஸ்ட்டாக. ஸோ அதை விட்டுட்டு இந்த நல்ல விஷயத்தை இதாகாது. ஸோ அந்த நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் தரணும். ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு குழந்தை அவள் ஒரு 6th தான் படிக்கிறா. அவளுக்கு கிராஃப்ட்டு சூவிங் பீரியடில் எல்லாரையும் தான் சொல்லுவேன். ஸோ என்னோடய சப்ஜெக்ட் மட்டும் நான் என்றைக்கும் என்கரேஜ் பண்ண மாட்டேன். எல்லாமே பார்க்கணுன்னு சொல்லும்போது கிராஃப்ட் பண்ணணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கன்னு சொன்னேன். அவள் என்னோடய இனிஷியலை இந்த மாதிரி போட்டு, அதுவும் அழகாக ஒரு ஃப்ளார் போட்டு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த கேர்ள் நேம் கீர்த்தி. அதே மாதிரி இன்னொரு குழந்தையும் கொடுத்துருந்தா. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன கிளாத்தில் தான் பண்ணியிருக்கா. இன்னொரு குழந்தை அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி அவள் பண்ணியிருக்கா. ஸோ ஒவ்வொருத்தரையுமே நம்ம என்கரேஜ் பண்ணணும். இது அவளுக்கு தெரிஞ்ச விதத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை ஒட்டி பண்ணியிருந்தா. எஸ்பெஷலி இது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நம்ம எதிர்பார்க்காம இருப்போம் பாருங்கள். ஸோ இதை பார்த்தோன்னா இதுதான் உயிருள்ள ஓட்டம். நமக்கு நிறைய பிரச்சனைகள், வலிகள், போராட்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் இந்த மாதிரி அன்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் கிஃப்ட்.